அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சார்லஸ் என்டர்பிரைசஸ் அப்படின்னு மலையாளத்தில் ரீசெண்டாக ரிலீஸ் ஆயிருக்க ஒரு ஃபேண்டசி படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புது விவராக இருந்தீங்க அப்படின்னா மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல அனிமேஷனில் ஒரு விஷயத்த காமிக்கிறாங்க. ஊரில் ஒரு 2 திருடர்கள் பார்த்தீங்கன்னா அவங்க கண்களுக்கு பொக்கிஷமாக தெரிகிற கடவுள் சிலைகள் எல்லாத்தையும் திருடுற மாதிரி காமிக்கிறாங்க. அண்ட் இதை தெரிஞ்சுக்கிட்ட ஊர் மக்களும் அங்கேருந்து அவங்கள துரத்த வேற ஒரு ஊருக்கு போகிறாங்க. அங்கே ஒரு விநாயகர் சிலையை பார்க்குறாங்க. அந்த சிலையை பார்த்த உடனே அது மேலே ஆசைப்படுறாங்க. அண்ட் கரெக்டாக பிளானை போட்டு அந்த சிலையை திருடிக்கிட்டு விற்கணும் அப்படின்ற மாதிரி நிறைய இடத்துல ட்ரை பண்ண யாருமே இந்த சிலையை வாங்கல. அப்பதான் தெரிஞ்சுக்கிறாங்க இந்த விநாயகர் சிலையால தான் இப்படி நடக்குது அப்படின்ற விஷயம். இதனால 2 பேர்ல ஒருத்தர் அந்த சிலையை தூக்கி போட்டுறான்னு சொல்ல இன்னொரு நபர் பாத்தீங்கன்னா இதை வேணான்னு சொல்றாரு. 2 பேருக்குள்ள பயங்கரமான சண்டை. இதோட முடிவுல அந்த சிலை யாருக்குமே கிடைக்க கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு நபர் ஒரு தென்னை மரம் இருக்கும், அந்த தென்னை மரத்து மேல வச்சு விட நாட்கள் போக ஆரம்பிக்குது. யாருக்குமே அந்த சிலை அகப்படுற மாதிரி தெரியல. அப்படியே கட் பண்ணி பிரசன்ட்ல காமிக்கிறாங்க. படத்தோட ஹீரோவான ரவி அப்படின்றவர் பாத்தீங்கன்னா புதுசா கட்டிக்கிட்டு இருக்க ஒரு ஷாப்பிங் மேல பாத்துக்கிட்டே இருக்காரு. அங்க இருக்க செக்யூரிட்டி என்னப்பா ஆச்சுன்னு கேட்க, இங்க நான் ஒரு கடை வைக்கணும்னு ஆசைப்படுறேன், அதுவும் வாடகைக்கு தானே, ஏதாவது உதவி பண்ண முடியுமான்னு கேட்க, நம்பர் கொடுத்துட்டு போப்பா, நான் எதுவா இருந்தாலும் போன் பண்ணி சொல்றேன்னு சொல்ல அந்த சமயம் பார்த்து ரவிக்கு ஒரு போன் வருது. எங்கன்னு பார்த்தா போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து. எதனால அப்படின்னா ஒரு பர்ஸ் பாத்தீங்கன்னா திருடு போயிருக்கும். அதை பிட் பாக்கெட் பண்ணவ மாட்டிக்கிட்டா அப்படின்ற மாதிரி இவருக்கு தகவல் வந்ததால அங்க போய் பார்க்க சார்லஸ் அப்படின்ற ஒரு திருடனை பிடிச்சி பயங்கரமா அடிக்கிறாங்க. இதை பார்த்ததும் இவருக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. என்னதான் அவன் திருடி இருந்தாலும் இப்படி அடிக்க வேணாம், அவனை விட்டுடுங்க சார்னு சொல்ல இன்ஸ்பெக்டர் கடுப்பாயிட்டார். நீ சொன்னா நான் பிடிக்கணும், நீ சொன்னா நான் விட்டுடணுமா, ஒழுங்க மரதை எங்கிருந்து போடான்னு சொல்ல அந்த சார்லஸ் ஹீரோவே பார்த்துக்கிட்டே இருக்காரு. அப்படியே இந்த சீன் கட் ஆகி இவரோட வீடு இருக்கிற காலனியை காமிக்கிறாங்க. அங்க பாத்தீங்கன்னா நிறைய திருட்டு வேலைகள் அதிகமாயிருச்சு அப்படின்ற மாதிரி ஊர் பெருசுங்கெல்லாம் சேர்ந்து நைட்டு ஃபுல்லா கண்காணிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்பயும் பாத்தீங்கன்னா திருட வந்துட்டு போயிட்டான். இந்த சீன் இதோட கட் ஆகுது. அடுத்த நாள் காலையில இந்த ஏரியால ஒரு வெப் சீரிஸ் ஷூட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி வந்திருக்காங்க. அதுக்கு உங்களோட வீடு தான் கரெக்டா இருக்குன்னு சொன்னாங்க. அதை பார்த்துட்டு போலான்னு வந்தோன்னு சொல்ல ஹீரோ பாத்தீங்கன்னா நான் ஒரு முக்கியமான வேலையா வெளியே போறேன், எதுவா இருந்தாலும் என்னோட அம்மா கிட்ட பேசிக்கோங்கன்னு சொல்ல கட் பண்ணி இவங்க அம்மாவை காமிக்கிறாங்க. பயங்கரமா பக்தியுடைய பெண்மணி. அவங்க வர்றதே பாத்தீங்கன்னா கடவுள் மாதிரி தான் இருக்கும். அதை பார்த்த உடனே அங்க இருக்க எல்லாருமே இந்த வீடு கரெக்டா இருக்கும்னு நினைக்கிறேன், பழமையா இருக்கு, அது இருக்கிற பொருட்கள் எல்லாமே வேற மாதிரி இருக்கு அப்படின்ற மாதிரி ஒவ்வொரு பொருட்களா பார்த்துக்கிட்டே இருக்க ஸ்டார்டிங்ல அனிமேஷன்ல காமிச்சாங்க இல்லையா அந்த விநாயகர் சிலை, அது இவங்களோட வீட்டுல வச்சு வழிபட்டுக்கிட்டு இருக்கிறத பாக்குறாங்க. இதை பார்த்துதான் அங்க இருக்க எல்லாருமே அதை தொடர்ந்து போக அடிச்சு வெளியே துரத்திட்டுறாங்க. இவங்க வீடு இல்லைன்னா இல்ல வேற வீடை காமிக்கிறவாங்கன்னு எல்லாரும் கிளம்பிட்டுறாங்க. ஆனா அப்படியே கட் பண்ணி ஹீரோவை காட்டுறாங்க. அவர் காய்கறி வாங்கணும் அப்படின்னு மாதிரி செக் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது பக்கத்துல திருட வந்துட்டு போயிருக்கான். அதனால போலீஸ்காரங்களாம் விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற விஷயத்த பாக்குறாரு. அண்ட் இவருக்கு ஒரு பிரச்சனை இருக்கும். அது என்ன அப்படின்னா வெளிச்சம் கம்மியாச்சு அப்படின்னா இவரோட பார்வை சுத்தமாவே தெரியாது. குறிப்பா சொல்லணும் அப்படின்னா இருட்டாயிருச்சு அப்படின்னா ஒண்ணுமே தெரியாது. அந்த மாதிரி ஒரு மனுஷன். அண்ட் இன்னொரு சைடு கட் பண்ணி மரகதம் அப்படின்ற ஒரு லேடியை காமிக்கிறாங்க. இவங்க ஒரு மிகப்பெரிய விநாயகர் பக்தர். விநாயகர் அப்படின்னா இவங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். அதனால ஒரு வீட்டை விசிட் பண்ணி நாங்க வந்திருக்கிறதுக்கான காரணம் என்னன்னு தெரியுமா அப்படின்ற மாதிரி ஸ்டார்டிங்ல காமிச்சாங்களே விநாயகர் சிலை, அதை காமிச்சு இந்த விநாயகர் சிலை எங்களுக்கு வேணும்னு கேட்க, ஆனா இந்த சிலை இவங்க கிட்ட இப்ப இல்ல. இதை வச்சிருக்கிறது ஹீரோட ஃபேமிலி தான் இல்லையா, ஹீரோட ஃபேமிலி சொந்தக்காரங்க தான் இவங்க. இந்த சிலை இப்ப எங்க கிட்ட இருக்கு, எல்லாத்தையும் அவ தூக்கிட்டு போயிட்டா. எங்க கிட்ட வந்து கேட்டா நாங்க என்ன சொல்ல முடியும், எங்க இருந்து கிளம்புங்கன்னு அனுப்பிவிட. இவங்களும் என்ன பண்றதுன்னு தெரியாம வேற ஒருத்தவங்க கிட்ட இருக்குன்னாங்க இல்லையா, அவங்கள பத்தி விசாரி அப்படின்ற மாதிரி இவங்க ஆளை அனுப்பி விட்டுறாங்க. இன்னொரு சைடு கட் பண்ணி ரவியை காட்டுறாங்க. அவர் டாக்டரை போய் பார்க்கும்போது இதுவும் பிரச்சனை எல்லாம் இல்ல, ஃபேமிலிக்குள்ளேயே கல்யாணம் பண்ணதால உனக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சு, இதை விட பெரிய பிரச்சனைகளோட வாழ்ந்துகிட்டு இருக்காங்களே, இதெல்லாம் அவனுக்கு பிரச்சனையாடா அப்படின்னு மாதிரி அட்வைஸ் பண்ண இதை கேட்ட இவரு என்னோட அப்பா அம்மா சண்டை போட்டு பிரிஞ்சுட்டாங்க, இப்போ அவங்களுக்குள்ள எதுவுமே இல்லை, ஆனா பிரச்சனைகள் எல்லாத்தையும் நான் தானே அனுபவிக்கிறேன்னு சொல்ல இந்த டாக்டர் பாத்தீங்கன்னா அவருக்கு ஒரு கண்ணாடி மாதிரி ஒரு விஷயத்த தராங்க. இதை போட்டாரு அப்படின்னா இருட்டுல அந்த கண்ணாடி மூலமா கொஞ்சம் வெளிச்சம் வந்து அங்க என்ன இருக்குது என்ன நடக்குது அப்படின்ற எல்லாத்தையும் பார்க்கலாம். ஆனா அப்படியே கட் பண்ணா இவர் இருக்கிற இடத்த தெரிஞ்சுக்கிட்டு அந்த விநாயகரை வாங்கணும் அப்படின்னு மாதிரி அலையிறாங்க இல்லையா, அந்த கூட்டம் வருது. தனியா கூட்டு போய் இந்த மாதிரி உங்க வீட்டுல ஒரு விநாயகர் சிலை இருக்கு இல்லையா, அதை கொடுத்துரு, உனக்கு எவ்வளவு பணம் வேணுமோ நான் அதை தரேன்னு சொல்ல என்னோட அம்மா அதுலதான் பயங்கர பக்தியா இருக்காங்க, என்னங்க பேசிக்கிட்டு இருக்கீங்க நீங்க, அதெல்லாம் தர முடியாது அப்படின்னு மாதிரி அனுப்பி விட்டுட்டார். ஆனா அப்படியே கட் பண்ணி வீட்டுல அவங்க அம்மா அப்பா முத கொண்டு அவங்க ஃபேமிலி எல்லாரும் வந்து உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. கோயில்ல வைக்க வேண்டிய அவ்வளவு பெரிய விநாயகர் சிலையை வீட்டுக்குள்ள வச்சுக்கிட்டு இருக்க, அதனாலதான் பயங்கர பிரச்சனைகள் வருமோன்னு பயமா இருக்குன்னு சொல்ல ஹீரோட அம்மாவும் நீங்க சொத்தை பிரிக்கும் போது எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிட்டீங்க, எனக்கு மிச்சம் இருந்தது இது மட்டும்தான், அந்த விநாயகர் சிலையை டெய்லி பூஜை பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லிதான் அப்பா என்கிட்ட கொடுத்தாரு. இப்ப வந்து கேட்டா என்ன அர்த்தம், உங்களுக்காக நான் என்ன ஒண்ணு பண்றேன், ஒரு சாமியாரை ஏற்பாடு பண்றேன், அவர் என்ன சொல்றாரோ அதுபடி செஞ்சிடலாம்னு சொல்ல கட் பண்ணி ஹீரோவை காமிக்கிறாங்க. ஒரு பொண்ணு பார்த்துட்டு வந்திருப்பார். அந்த பொண்ணு கிட்ட இருந்து எந்த பதில் வருமோ அப்படின்ற மாதிரி காத்துக்கிட்டு இருந்திருப்பார். அப்போ அவங்க கிட்ட இருந்து ஒரு வாய்ஸ் நோட் வருது. உன் கண்ணு பிரச்சனையால நம்ம வாழ்க்கையை பாதிக்குமோன்னு எனக்கு பயமா இருக்கு, இதுக்கு மேல உனக்கு எனக்கு எதுவும் செட் ஆகாதுன்னு நினைக்கிறேன், இந்த கல்யாணமே வேணாம் அப்படின்ற மாதிரி வாய்ஸ் நோட்டை போட இவருக்கு ஒரு மாதிரி மன கஷ்டமா இருக்கு. வீட்டுக்கு போய் அம்மா கிட்ட இந்த விஷயத்த ஷேர் பண்ண அப்படியே சில நாட்கள் போகிற மாதிரி காமிக்கிறாங்க. ஏன்னா
இது ஒன்றும் புதுசு இல்லை. இதே மாதிரி நிறைய ப்ரொபோசல்கள் ரிஜெக்ட் ஆகிட்டே தான் இருக்கும். இவரும் நார்மல் நிலைமைக்கு வந்து சந்தோஷமா தெரிஞ்சுக்கிட்டே இருக்கும்போது அந்த அக்கம் பக்கத்தில் இருக்க காலனிக்காரங்க எல்லாருமே திருட்டு அதிகமாயிருச்சு, எல்லாரும் வீட்டு முன்னாடியும் சிசிடிவி கேமரா வைக்கணும் அப்படின்னு மாதிரி முடிவு பண்றாங்க. ஆனா அதே சமயத்துல தான் இவர் ஒரு கடை வாடகைக்கு வந்தா கொடுக்கும்படி பேசிட்டு வந்தார் இல்லையா, அந்த நம்பர் போன் பண்ணி இந்த மாதிரி வாடகைக்கு ரெடியா இருக்குப்பா, சீக்கிரமா முடிச்சுக்கோ, லேட் ஆயிடுச்சுன்னா கிடைக்குமோ கிடைக்காதுன்னு எனக்கு தெரியாதுப்பான்னு சொல்ல, இவர் 2 நாளுக்குள்ள ரிப்ளை பண்றேன்னு என்ன பண்றதுன்னு தெரியாம இவரோட அப்பாவை போய் பாக்குறாரு. நான் கடை ஓபன் பண்ணணும்னு நினைக்கிறேன், ஆனா அதே சமயத்துல எனக்கு இருக்கிற பிரச்சனைகளால இங்க வாழ்றதே கஷ்டமா இருக்குமோன்னு தோணுது அப்படின்னு நம்மளா ஃபீல் பண்ண, இவரோட அப்பாவும் அதெல்லாம் ஒண்ணுமே இல்லை, வாழ்க்கை போற போக்குல வாழ்ந்து கத்துக்க வேண்டியதுதான் அப்படின்ற மாதிரி சொல்லி அட்வைஸ் பண்ண, கட் பண்ணி இதுக்கு அடுத்த நாள் இவரோட அப்பாவும் இவரோட அம்மாவையும் உட்கார வச்சு நான் ஒரு கடை ஓபன் பண்ண போறேன், அதுக்கு நீங்க தான் உதவணும்னு கேட்க, இவரோட அப்பா பாத்தீங்கன்னா படம் எடுக்கிறேன் அப்படின்ற மாதிரியே சுத்திய போக்கிட்டு இருக்க மனுஷன். அதனால இவர்கிட்ட சுத்தமா பணம் இல்லை, இதனால வீட்டை வச்சு உதவலாம், நானுக்கு உதவி பண்றேன்னு சொல்ல, ஆனா இதுக்கு பாத்தீங்கன்னா இவரோட அப்பாவை நிம்மதிக்கல. நீங்க சந்தோஷமா இருக்கிற ஒரே ஒரு இடம் இதுதான், நான் இல்ல அப்படின்னாலும் இந்த வீடாச்சும் உங்களுக்கு இருக்கு இல்லையா, இப்ப வீட்டை வச்சுட்டு என்ன பண்ண போறீங்க அப்படின்னு மாதிரி பேசிக்கிட்டே இருக்க இந்த சீன் இதோட கட் ஆகுது. என்ன பண்றதுன்னு தெரியல, இப்ப பண ஏற்பாடு பண்ண முடியலையே அப்படின்ற மாதிரி கவலையில ஒரு இடத்துல டீ குடிச்சுக்கிட்டே இருக்கும்போது அந்த மரகதம் இருக்காங்க இல்லையா, அவங்க மறுபடியும் வராங்க. நீ கடை ஓபன் பண்ணணும் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன்னு கேள்விப்பட்டேன், அதுக்கு நிறைய பணம் செலவாகும் இல்லையா, அந்த பணத்தை நான் உனக்கு தரேன், அது மட்டும் இல்லாம உன்னோட பிரச்சனைக்கு இங்கதான் சொல்யூஷன் இல்லை, ஆனா வெளிநாட்டுல இதுக்கான மருந்தெல்லாம் இருக்கு, நீ வெளிநாட்டுல போய் உன் கண்ணுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கலாம், இது எல்லாத்துக்கும் சேர்த்து நான் ஒரு 50 லட்சம் தரேன், நீ எனக்கு அந்த விநாயகர் சிலையை மட்டும் தர முடியுமான்னு கேட்க இவருக்குள்ள கற்பனைகள் ஓட ஆரம்பிக்குது. ஆனா அதே சமயத்துல வீட்டுல பூஜை எல்லாத்தையும் பண்ணணும் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணாங்க இல்லையா, அவங்களும் அந்த வேலைகள் எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கோயில்ல வச்சாதான் இதுக்கு கரெக்டா இருக்கும் அப்படின்ற மாதிரி முடிவு சொல்ல, இவரோட அம்மா பாத்தீங்கன்னா இவர்கிட்ட வந்து கோயில்ல கடவுள் எடுத்துட்டு போகணும்னு முடிவு பண்ணிட்டாங்க, விநாயகர் எங்க இருக்கணும்னு ஆசைப்படுறாரு அதுதான் எனக்கும் ஆசை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு படுத்து தூங்க, இவர் அன்னைக்கு நைட்டு ஃபுல்லா உட்காந்து யோசிச்சுட்டு அந்த டாக்டர் கொடுத்தாங்க இல்லையா கண்ணாடி, அதை போட்டுக்கிட்டு அந்த விநாயகரை தூக்கணும், அது இது மூலமா நம்ம செட்டில் ஆகணும் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணிட்டு இவர் அம்மா தூங்கின நேரமா பார்த்து ரூமுக்குள்ள நுழையிறாரு. அது இவங்க அம்மாக்கு இந்த விஷயங்கள் எதுவும் தெரியக்கூடாது அப்படின்றதுக்காக சத்தமே இல்லாம அது விநாயகர் சிலையை உடைச்சு அங்க வந்து எடுத்துட்டு வந்துட்டு இவரோட பால்கனியில இருக்க ஒரு இடத்துல ஒழிச்சு வைக்கிறாரு. அந்த சமயம்னு பார்த்து வேகமா மழை பெய்ய இங்க இருக்கிறது சேஃப் இல்ல அப்படின்ற மாதிரி அங்க இருந்து எடுத்து வேற ஒரு இடம் தேடி அலைய ஆரம்பிக்கிறார். அப்பதான் இவர் ரொம்ப நாளா ஒரு இடத்துல கார் போட்டு வச்சிருப்பாரு, அதுல பேட்டரி ஒர்க் ஆகல, எடுக்கவே முடியாது அப்படின்ற ஒரு சூழல் இருக்கும். இதனால அந்த காருக்குள்ள போய் யாருக்கும் தெரியாத மாதிரி போட்டு வச்சுட்டு வந்துட்டார். ஆனா அப்படியே கட் பண்ணா இதுக்கு அடுத்த நாள் காலையில இருக்க மொத்த மக்களும் ஒண்ணு கூட்டிட்டாங்க. ஆனா அதே சமயத்துல போலீஸ்காரங்களுக்கும் இவங்க வீட்டுல இருந்து அந்த விநாயகர் சிலையை திருடிட்டு போயிட்டாங்க அப்படின்ற விஷயம் வந்து சேருது. இதனால அங்க இருக்க எல்லார்கிட்டையும் விசாரிச்சுட்டு இதுக்கு மேல விடக்கூடாது அப்படின்ற மாதிரி சிசிடிவி கேமரா எல்லாத்தையும் செக் பண்ணி வச்சிடுறாங்க. அந்த இன்ஸ்பெக்டரும் அங்க கிடைக்கிற விஷயங்கள் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு வண்டியில போய்கிட்டே இருக்கும்போது இவர் கூட இருக்க கான்ஸ்டபிள் எல்லாருமே இது கடவுள் சம்பந்தப்பட்ட பிரச்சனை, நம்ம அப்படியே விட்டுருவோம் சார், இந்த மாதிரி கேஸ்லாம் தானா வந்து சேர்ந்துரும் அப்படின்ற மாதிரி இந்த கேஸ் எடுக்காம அப்படியே லூஸ்ல விட்டுடுறாங்க. அண்ட் இன்னொரு சைடு கட் பண்ணா ஹீரோ இப்ப அந்த சிலையை எடுத்து வச்சுட்டாரு இல்லையா, காருக்குள்ள இருந்து வெளியே எடுக்கணும் அப்படின்ற மாதிரி பயங்கர போராட்டத்தை சந்திக்கிறாரு. ஏன்னா அவர் காரை யூஸ் பண்றதே கிடையாது, இவங்க அம்மாவும் காரை கிளீன் பண்ணி தொடச்சு வைக்கிறது தானடான்னு சொன்னாலும் எப்பயுமே திட்டிக்கிட்டே இருக்க மனுஷன் இப்போ புதுசா போய் காருக்குள்ள கை வச்சு அங்க இருக்க வேலைகள் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டே இருக்க இவங்க அம்மா என்னடா இந்த மாதிரி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க, காசாவியா என்கிட்ட கூட ஏரியால திருட்டு ரொம்ப இருக்கு நான் பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி அவங்க சாவியை வாங்கிட்டு போக இவரால ஒண்ணுமே பண்ண முடியல. ஆனா அதே சமயத்துல அந்த மரகதம் குரூப்பையும் தேடி சிலை இங்கதான் இருக்கு, பணத்தை ரெடி பண்ணிட்டீங்களா அப்படின்ற மாதிரி கேட்கணுன்றதுக்காக கால் பண்றாரு, காலே எடுக்கல. கட் பண்ணி இதுக்கு அடுத்த நாள் கால் பண்ற மாதிரி காமிக்கிறாங்க, அப்பயும் எடுக்கல. அவங்க எங்க போனாங்க அப்படின்ற மாதிரி அவங்கள தேடி அலைய ஆரம்பிக்க அவங்களோட ஆபீஸ்க்கு ஒரு கடத்துல போயிட்டாரு. அங்க போய் விசாரிக்க அவங்க எல்லாத்தையுமே காலி பண்ணிட்டு போயிட்டாங்க. இப்ப யாருமே இல்லன்னு சொல்ல அந்த சமயம்னு பார்த்து இருட்டான இடத்துல மாட்டிக்கிறாரு, கண்ணு தெரியல. அப்போ ஒரு நபர் பாத்தீங்கன்னா அவருக்கு வந்து உதவுற ஸ்டார்டிங் சீன்ல பிட் பாக்கெட் கேஸ்ல பிடிச்சாங்க இல்லையா சார்லஸ், அவர் தான் அது. அவரை பார்த்த உடனே ஹீரோக்குள்ள ஒரு யோசனை, இவர் மூலமா ஏதாவது ட்ரை பண்ணா என்ன அப்படின்ற மாதிரி இதுக்கு அடுத்த நாள் அவரோட வீடை தெரிஞ்சுக்கிட்டு அங்க வந்து இவரை சந்திக்கிறாரு. நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்லி நீங்க தான் எனக்கு உதவி பண்ணணும் அப்படின்ற மாதிரி கேட்க இவரும் இதெல்லாம் பண்றது ஒரு மேட்டரே கிடையாது, ஆனா என்ன சிலையை வாங்கிட்டு போறேன்னு சொன்னவங்க இன்னும் கான்டாக்ட் பண்ணலன்னு சொல்றியே அதுதான் இடிக்குது, நீ ஒன்னும் கவலைப்படாத, நம்ம வேற பார்ட்டியை ரெடி பண்ணலாம், இந்த சிலையை வாங்குறதுக்கு ஊர்ல ஆளே இல்லாம போயிட போகுது அப்படின்ற மாதிரி முதல்ல ஒரு நபர்கிட்ட போய் கேட்க அந்த நபரும் சிலையை பார்க்காம நான் வேலையை சொல்றது இல்ல, சிலையை காட்டுங்கன்ற. சிலையை பார்த்த உடனே பயங்கர ஆச்சரியம். ஒரு லேடிக்கு போன் பண்ண ட்ரை பண்றாரு, காலு கனெக்ட் ஆகல. இதனால அந்த லேடி போன் எடுக்கல, எதுவும் இருந்தாலும் அவங்க கிட்ட பேசிட்டு தான் சொல்ல முடியும், நீங்க இப்ப கிளம்பலான்னு சொல்லி அனுப்பி வச்சுட்டு அது போறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு விஷயத்த மட்டும் பாத்தீங்கன்னா சார்லஸ் கிட்ட கூப்பிட்டு சொல்றாரு, இவ்வளவு நாள் வரையும் நீ பிட் பாக்கெட் அடிச்சு சும்மா சுத்திக்கிட்டு இருந்த, இப்போ கையில இருக்க பொருள் வேற மாதிரி, இதனால பார்த்து பத்திரமா இருன்னு சொல்ல சார்லஸ் கடுப்பாயிட்டாரு, இங்கதான் நான் பிறந்து வளர்ந்தேன், யாருனாலும் சரி நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு இதுக்கு அடுத்தால பாக்கணும் அப்படின்ற மாதிரி கிளம்புறாரு. அதே சமயத்துல ஹீரோக்கும் பாத்தீங்கன்னா வேலையை புடிங்கி விட்டுடுறாங்க, ஏன்னா ஷிஃப்ட் டைமிங்ல
எல்லாம் மாறுது, இது உனக்கு சரிப்பட்டு வராதுப்பா, நீ வேற வேலையை பாத்துக்கோ அப்படின்ற மாதிரி செஞ்சிட்டு இருந்த வேலையை புடிங்க விட இவரு என்ன பண்றதுன்னு தெரியாம உடனடியா அந்த சிலையை வித்தாக்கணும், அது மூலமா கடையை ஓபன் பண்ணணும் அப்படின்ற மாதிரி பிக்ஸ் ஆயிட்டார். அண்ட் இன்னொரு சைடு ஹீரோட ஃபேமிலி இருக்கு இல்லையா, சிலை காணாம போயிருச்சு, அது எங்க போயிருக்கோ அப்படின்னு ஒரு சாமியாரை கூட்டு வந்து மைய எல்லாத்தையும் போட்டு செக் பண்ணிட்டு இருக்காங்க, எந்த பயனும் இல்ல. அதே சமயத்துல ஹீரோவும் சார்லஸும் சேர்ந்து வேற சில ஆட்கள் கிட்ட எல்லாத்துக்கிட்டையும் கேட்டு பார்க்க யாருமே சிலையை வாங்க தயாரா இல்ல. இதனால ஹீரோ பயங்கர அப்செட், பேசாம அந்த சிலையை எடுத்துட்டு போய் நான் வச்சிடுறேன், எங்க அம்மா வச்சு சந்தோஷமா இருந்துட்டு போட்டோன்னு சொல்ல சார்லஸ் பாத்தீங்கன்னா நீ ஒன்னும் கவலைப்படாத, கிளைண்ட் கண்டிப்பா நமக்கு மாட்டுவாங்கடா, அன்னைக்கு பிட் பாக்கெட் கேஸ்ல மனித நேயத்தை பார்த்து என்ன வெளியே விட சொன்னல, இதுக்காகவே உனக்கு உதவி பண்றடா அப்படின்ற மாதிரி தோல் கொடுக்க கட் பண்ணி முதல்ல ஒரு நபர் கிட்ட போய் கேட்டாங்க இல்லையா, அந்த நபர் பாத்தீங்கன்னா மரகதத்தை கான்டாக்ட் பண்றாரு. அவன் கூட இருக்க சார்லஸ் மோசமானவன், சீக்கிரம் ஏதாவது பண்ணுங்க இல்லைன்னா சிலையை வித்துட்டு போய்கிட்டே இருப்பாங்கன்னு சொல்ல இவங்க ஒரு பிளான போடுறாங்க. அதே சமயத்துல ஹீரோ வீட்லயும் பாத்தீங்கன்னா காருக்கு சொந்தமானவன் வேற ஒருத்தனா இருப்பான், அவன் ஊர்ல இருந்து வர போறான், காரையும் ரெடி பண்ணி கேட்டிருக்கான்னு சொல்ல ஹீரோட அம்மா ஒரு மெக்கானிக்கை ரெடி பண்றாங்க. இதனால பிரச்சனையாகி ஹீரோ பாத்தீங்கன்னா அந்த மெக்கானிக்க காருக்குள்ளே ஏற விடல, இங்கேயே சரி பண்ணிக்கோங்க, எதுவா இருந்தாலும் இங்கேயே பாத்துக்கோங்க அப்படின்னு மாதிரி பேச்ச மாத்தி மாத்தி பேசி ஒரு வழியா பேட்டரியை மாத்தி காரை சரி பண்ணிட்டுறாரு. உள்ள இருக்கிறத யாரையுமே பார்க்க விடல. இப்போ காரை ரெடி பண்ணிட்டாங்க இல்லையா, எப்படியா இருந்தாலும் காரை அங்கிருந்து எடுத்துருவாங்க, அதுக்குள்ள நம்ம ஏதாவது பண்ணணும்டா அப்படின்னு மாதிரி சார்லஸ் கிட்ட சொல்ல சார்லஸ் பாத்தீங்கன்னா ஒரு கல்யாண ஃபங்க்ஷனுக்காக இவரை கூட்டு போயிட்டு இருப்பாரு. அங்க ஹீரோக்கு பயங்கரமா சரக்கு ஊத்தி கொடுக்க அவரு குடிச்சிட்டு ஜாலியா ஒரு பக்கம் ஆடிக்கிட்டே இருக்காரு. அதே சமயத்துல அந்த மரகதத்தோட ஆளுங்க இருக்காங்க இல்லையா, அவங்க எல்லாரும் வந்து சார்லஸ பிடிக்கிறாங்க. பிட் பாக்கெட் அடிச்சுக்கிட்டு இருந்த நாய் சிலையை திருடுற அளவுக்கு வந்துட்டு இடம் அடிக்க போக அங்க ஒரு பயங்கரமான சண்டை ஏற்படுது. இதோட முடிவில் அங்க இருக்க எல்லாரையும் அடிச்சு துரத்திட்டு இதுக்கப்புறம் இந்த சைடு வந்தீங்க உங்களை கொன்றுண்டா அப்படின்னு மாதிரி மிரட்டி விட்டுடுறாரு. ஆனா இவர் சண்டை போட்ட எந்த விஷயமே பாத்தீங்கன்னா ஹீரோக்கு தெரியாது. அவரை போதையிலே அவரோட வீட்டுல இறக்கி விட்டுட்டு பத்திரமா போயிட்டு வாடா அப்படின்ற மாதிரி அவர் கிளம்பி போயிட்டார். இவர் வீட்டுக்கு வந்தா வீட்டுல இவங்களோட அம்மா இருட்டுல அவருக்கு கண்ணு தெரியாது, எங்க போயிருப்பானோ அப்படின்ற மாதிரி காலனி மக்கள் எல்லாரையும் ஒண்ணு கூட்டி வச்சிருக்காங்க. இவர் வரத பார்த்த உடனே அவன் குடிச்சிட்டு வந்திருக்கான் போல அப்படின்ற மாதிரி மக்கள் எல்லாருமே கிளம்ப இவங்களோட அம்மாவும் என்ன பண்ற, ஒரு இருக்கிற பிரச்சனைக்கு எதுக்குடா வெளியே போனோன்னு கேட்க நைட்ல உலகம் இருக்கு, அது என்னால பார்க்கவே முடியல, அதுக்கு நீங்க தானே காரணம் அப்படின்ற மாதிரி கோச்சிட்டு ஒரு இடத்துல போய் உட்காந்துட்டான். இதை கேட்ட இவரோட அம்மாவும் சின்ன வயசுல நீ வெளியே போகும்போது நைட்டு கண்ணு தெரியாம என்ன கஷ்டப்படுவேன் நான் பயந்துகிட்டே இருந்தேன், அதே மாதிரிதான் இப்பயும் பண்ண, என்ன மன்னிச்சிடுறா அப்படின்னு மாதிரி சில அட்வைஸ் எல்லாத்தையும் கொடுத்து அவரை தோல்ல தாங்கிக்கிறாங்க. அதை அப்படியே கட் பண்ணி இதுக்கு அடுத்த நாள் காலையில சார்லஸ் ஹீரோக்கு போன் அடிச்சு ஒரு முக்கியமான மேட்டர் பேசணும், ஒரு இடத்துக்கு வர முடியுமான்னு கேட்க போய் பாக்குறப்பதான் தெரியுது அந்த மரகதம் இருக்காங்க இல்லையா, அவங்கள பாக்கணும் அப்படின்றதுக்காக தான் வந்திருக்காங்க. ஹீரோவும் அவங்க கிட்ட போய் எங்கெங்க போனீங்க நீங்க, உங்களாலதான் இவ்வளவு பிரச்சனை அப்படின்ற மாதிரி சத்தம் போட அவங்க ஒரு 5 லட்சம் பணத்தை எடுத்து வைக்கிறாங்க, இதை அட்வான்ஸா வச்சுக்கோங்க, மிச்ச பணத்தை சிலையை கொடுத்துட்டு வாங்கிக்கோங்கன்னு சொல்ல ஆனா பக்கத்துல இருக்க சார்லஸும் 50 லட்சம் ரூபாய் இல்ல 2 கோடி கொடுங்க அப்பதான் சிலையை கொடுக்க முடியும்ன்றாரு. முதல்ல கேட்டிருந்தாலே 50 லட்சம் போயிருக்கும், இப்ப 2 கோடி வரலையும் வந்துச்சு இல்லையா, இதனால இவங்க பயங்கரமா யோசிச்சுட்டு 1.5 கோடினா பண்ணிக்கலாம் இல்ல வேணான்னு சொல்ல 1.5 கோடிக்கு டீல போட்டு முடிக்கிறாங்க. ஆனா அப்படியே கட் பண்ணா காருக்குள்ள இருக்க சிலையை யாருக்கும் தெரியாம எடுக்கணும் அப்படின்ற மாதிரி பிளான் போடுறாங்க. அங்க எல்லா இடத்துலயும் சிசிடிவி கேமரா இருக்கு. நவராத்திரி அப்படின்றதுனால ஃபங்க்ஷனும் பயங்கரமா போய்கிட்டே இருக்கு. இதுக்கு நடுவுல நீ பூந்து எடுக்கணும், நான் சாவிய ஒரு தண்ணி தொட்டிக்குள்ள போட்டு வச்சிடுறேன், நீ வந்து சாவி எடுத்துட்டு காரை யாருக்கும் தெரியாம எடுத்துட்டு போயிடு, வித்த காசுல ஷேர்ஸ் எல்லாத்தையும் எடுத்துட்டு நம்ம சந்தோஷமா இருந்துக்கலாம்னு சொல்ல அப்படியே கட் பண்ணி யாருக்கும் தெரியாம சார்லஸ் இவரோட வீட்டுக்குள்ள வர மாதிரியோ அதாவது பானிக்குள்ள கை விட்டு சாவி எடுக்கிற மாதிரியோ காமிக்கிறாங்க. அந்த சமயம்னு பார்த்து ஒரு நபர் இவரோட முன்னாடி நிக்கிறார். இவரு யாராருக்கும் நிமிந்து பார்க்க ஹீரோட அப்பா இருக்கா இல்லையா அவர் தான். ஆனா ஹீரோட அப்பா தான் இவருன்ட்டு சார்லஸுக்கு தெரியாது. அங்க இருந்து வேகமா ஓடி போயிடு அடுத்த நாள் காலையில காமிக்கிறாங்க. சார்லஸ் ஹீரோவை கூப்பிட்டு உன்னோட வீட்டுல யாரோ ஒருத்தவங்க இருந்தாங்க, அவங்க யாருன்னு தெரியலடா, நீ போட்ட பிளான மொக்க பிளானா இருக்குன்னு கேட்டுக்கிட்டே இருக்க. இன்னொரு சைடு ஹீரோட அப்பா இருக்கா இல்லையா, இவரு சார்லஸ கூப்பிட்டுக்கிட்டு தன்னோட அப்பாவை பார்க்கணும்னு கிளம்புறாரு. அப்போ இவரோட அப்பாவை பார்த்த உடனே இவரு தான் உங்க அப்பாவா, உங்க அப்பாவை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குடான்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பிட்டார். அண்ட் இவரோட அப்பாவும் யார் அவன் கூட வந்தது, அவன் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குடான்னு சொல்ல 2 பேருக்கும் எங்க பார்த்தாங்க அப்படின்றது கரெக்டா ஞாபகத்துக்கு வரல. அதே சமயத்துல இவரோட அப்பாவும் உன்னோட ஏரியால பயங்கர திருட்டாயிருச்சு பாதுகாப்பா இருடா அம்மாவை பார்த்துக்கூடான்னு சொல்ல இதெல்லாம் உனக்கு எப்படிப்பா தெரியும்னு கேட்க இவர் எதுவுமே பேசாம சரி நான் இங்க கிளம்புறேன்டான்னு போயிட்டு. அண்ட் இது மூலமா என்ன தெரிய வருது அப்படின்னா இவர் டெய்லி இவங்களோட வீட்டுக்கு வந்து இவங்களோட அம்மாவை யாருக்கும் தெரியாம பார்த்துட்டு போறாரு. ஆனா இந்த விஷயம் பாத்தீங்கன்னா இவரோட அம்மாவுக்கு கூட தெரிஞ்சிருக்காது. என்னதான் வெளி உலகத்துக்கு சண்டை போட்டு பிரிஞ்சிட்டாலும் பாசம்னு ஒண்ணு இருக்கு இல்லையா, அதனாலதான் வந்துட்டு போறாப்புல போல. ஆனா அப்படியே கட் பண்ணி வேற ஒரு பிளான் போடுற மாதிரி காமிக்கிறாங்க. நவராத்திரி ஃபங்க்ஷன் பண்ணணும் அப்படின்ற மாதிரி இவரோட அம்மா அதாவது ஹீரோட அம்மா ஃபங்க்ஷனுக்கு போக அந்த சமயம் பார்த்து ஹீரோ சார்லஸை வீட்டுக்கு கூப்பிட்டார். சாவி எடுத்துட்டு கார் எடுத்துட்டு போயிடு, அந்த காரும் எடுக்கிற திசையில தான் இருக்கு, உனக்கு ஈஸியா வேலை முடிஞ்சிரும் அப்படின்ற மாதிரி வீட்டுல கூப்பிட்டு உட்கார வச்சு பேசிக்கிட்டே இருக்கு. அந்த சமயத்துல இவரோட அம்மா ஃபங்க்ஷன் என்னால இருக்க முடியல, எனக்கு உடம்பு எல்லாமே பயங்கரமா வலிக்குது அப்படின்ற மாதிரி வந்துடுறாங்க. இதனால என்ன பண்றதுன்னு தெரியாம சார்லஸ் ஒரு பக்கம்
வீட்டுக்குள்ள மாட்டிக்கிட்டு இருக்காரு, இன்னொரு பக்கம் இவர் ரெண்டுத்துக்கும் நடுவுல மாட்டிக்கிட்டு முழிச்சுக்கிட்டு இருக்காரு. ஆனா அப்படியே கட் பண்ணி இவரோட அம்மாக்கு தலை எல்லாத்தையும் தேய்ச்சி விட்டுட்டு ரூம்ல படுக்க வச்சுட்டாரு. அண்ட் வெளியே வந்து சார்லஸ் எந்த ரூம்ல ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி எல்லா இடத்தையும் தேடி பார்த்துக்கிட்டே இருக்க எங்கேயுமே காணும். அவன் எங்க போயிட்டானோ அப்படின்ற மாதிரி ஒரு தலையில கை வச்சுட்டு உட்கார. அப்பதான் நமக்கு தெரிய வருது சார்லஸ் ஒளிஞ்சுக்கிட்டு இருக்க இடமே ஹீரோவோட அம்மாவை படுக்க வச்சுட்டு வந்தார் இல்லையா, அந்த பெட்டுக்கு கீழே தான் அப்படின்றது. கொஞ்ச நேரம் கழிச்சு அவங்க தூங்கின உடனே அங்க இருந்து எழுந்து சாவி எடுத்துட்டு போகலான்னு பார்க்க தூங்கிக்கிட்டே இருந்த ஹீரோட அம்மா பாத்தீங்கன்னா பொத்துன்னு கீழே விழுந்து சுயநினைவு இல்லாம கிடக்குறாங்க. இதை பார்த்த சார்லஸும் எங்கடா இருக்க, உடனடியா வாடான்னு ஹீரோவை கூப்பிட்டு ரெண்டு பேரும் வந்து செக் பண்ணி பாக்குறாங்க. இவங்களோட அம்மா பேச்சு மூச்சு இல்லாம இருக்காங்க. பயந்து போன இவங்களும் கார் எடுத்துக்கிட்டு வேகமா ஹாஸ்பிட்டல் போறாங்க. ஆனா அப்படியே கட் பண்ணி இதுக்கு அடுத்த நாள் காலையில டாக்டர்ஸ் எல்லாரும் வந்து செக் பண்ணி பார்த்துட்டு இவங்களோட பிபி டேப்லெட் ஒழுங்கா எடுக்காததாலதான் இந்த நிலைமை, நீங்க அதை ஒழுங்கா எடுத்துக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போறாங்க. பக்கத்துல இவங்களோட ஹஸ்பண்ட் விநாயகர் சிலையை காணும் அப்படின்றதுனால நீ இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கன்னு எனக்கு நல்லா தெரியும். உங்க வீட்டுல வேலை செய்யற வேலைக்காரன் தென்னை மரத்துல கிடைச்சது அப்படின்ற மாதிரி அந்த பிள்ளையார எடுத்துட்டு வந்து கொடுத்தான். அப்படி இல்ல அப்படின்னா அது உங்களுக்கு கிடைச்சிருக்காது இல்லையா. கடவுள் சிலையில மட்டும் இல்ல, இருக்கிற எல்லா இடத்துலயும் தான் இருக்காது. அதை புரிஞ்சுக்கிட்டு நீ ஒழுங்கா வாழப்பாரு அப்படின்ற மாதிரி அட்வைஸ் எல்லாம் கொடுக்க ஹீரோவா அங்க வர்றாரு. அவரோட அம்மா கிட்ட வந்து நிறைய விஷயங்களை பேசிக்கிட்டே இருக்க அப்ப இவங்க அம்மா பாத்தீங்கன்னா தன்னை கொண்டு வந்து சேர்த்தது கடவுள் தான் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லுவாங்க. இவங்க கார்ல வந்துகிட்டே இருப்பாங்க இல்லையா. கார் ஓட்டிக்கிட்டே இருக்க சார்லஸ பார்க்கும்போது அவங்களோட கண்களுக்கு இவங்க விநாயகர் மாதிரி சார்லஸ் தெரிஞ்சிருப்பார். அதனால அவரே கடவுள் அப்படின்ற மாதிரி நினைச்சுக்கிட்டே இருக்க கட் பண்ணி ஹீரோக்கு சார்லஸ் போன் அடிக்கிறாரு. எங்கடா இருக்க, கொஞ்சம் வெளியே வர முடியுமான்னு கேட்க வெளியே வந்து பாக்குறாரு. சார்லஸ காணோம். எங்கடா இருக்கன்னு கேட்க கார் கிட்ட போய் காருக்குள்ள என்ன இருக்குன்னு பாருன்னு சொல்ல பணம் வச்சிருக்காரு. அந்த சிலையை வித்துட்டு அவரோட ஷேர் எடுத்துக்கிட்டு மிச்ச பணம் தான் அது. அதை பார்த்த உடனே ஹீரோக்கு பயங்கர சந்தோஷம். இதெல்லாம் இருக்கட்டும், நீ எங்க போனன்னு கேட்க நமக்குள்ள இருக்க இந்த ஷேர் மட்டும்தான் பிரிஞ்சிருக்கு, நம்ம இல்ல, நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் என்னைக்குமே ஒன்னா இருக்கும்டான்னு சொல்ல சிரிச்சுக்கிட்டே போனை வைக்கிறாரு. ஆனா அப்படியே கட் பண்ணி சில நாட்கள் கழிச்சு காமிக்கிறாங்க. ஹீரோட கடை ஓபன் பண்ணணும் அப்படின்னு மாதிரி முடிவு பண்ணார் இல்லையா. அது என்ன அப்படின்னா இந்த மாதிரி சிலைகள் விற்கிற கடை தான் அது. கடையை பயங்கர கிராண்டா ஓபன் பண்றாரு. ஆனா அங்க இருக்கிறவங்களும் கவலையே படாத, உலகத்துல மக்களுக்கு காசே இல்ல அப்படின்னாலும் இதை கண்டிப்பா வாங்குவாங்க, உனக்கு லாபம் தான்டா அப்படின்னு மாதிரி சொல்ல கட் பண்ணி கடை பேரை காமிக்கிறாங்க. சார்லஸ் என்டர்பிரைசஸ் அப்படின்றதா கடையோட பேரு. இன்னொரு பக்கம் சார்லஸ காமிக்கிறாங்க. என்னதான் என்னோட பேரை அவன் கடைக்கு வச்சாலும் என்னால கடையை ஓபன் பண்ண முடியாது, எதையும் பண்ண முடியாது, ஏன்னா நான் தான் ஒரு திருடனாச்சு அப்படின்னு மாதிரி பிட் பாக்கெட் அடிக்கலான்னு போக கட் பண்ணி இவங்க வித்துட்டாங்க இல்லையா அந்த விநாயகர் சிலையை காமிக்கிறாங்க. ஒரு பெரிய மியூசியத்துல வச்சிருப்பாங்க. அந்த சிலையை பார்த்த ஒரு நபர் அந்த சிலை மேல ஆசைப்பட்டு யாருக்கும் தெரியாம அதை திருடணும் அப்படின்னு மாதிரி போட்டோ எடுத்துட்டு போறாரு. அப்படியே கட் பண்ணி இந்த படத்தை முடிக்கிறாங்க. ஸோ கண்டிப்பாக இந்த படம் உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கோம் அப்படின்ற மாதிரி நம்புகிறேன். இதே மாதிரி நிறைய மூவிஸ் அண்ட் சீரிஸோட எக்ஸ்பிளனேஷனை பார்க்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறந்துடாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.